நெகேமியா 13வது அதிகாரம் 14வது வசனத்தின் கடைசி பாகம். இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். பாருங்க, இங்க நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டியவர். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவ்வளோ எதிர்ப்புகள், ஆனா பயங்கர தைரியமான ஒரு மனுஷன். சம்பவத்தை நீங்க பாருங்க. அவர் எருசலேம்ல இல்லாத நேரத்துல அவருக்கு கூட இருக்கக்கூடியதான அந்த ஆசாரியர்ல எலியாஸ் என்ன பண்ணிட்டான், தோபியா, உங்க எல்லாருக்குமே தெரியும், அலங்கத்தை கட்ட விடாம தடை பண்ண ஒரு மனுஷன், பெரிய ஒரு எதிரி. அந்த மனுஷனுக்கு மிக முக்கியமான ஒரு அறையை கொடுத்துட்டான். அங்க ஏகப்பட்ட ஒழுங்கினமான காரியங்கள் இருந்துச்சு. லேவியர்களுக்கும் பாடகர்களுக்கும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான காரியங்களுக்கு அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படல. அப்புறம் பாத்தீங்கன்னா ஓய்வு நாளை ஒழுங்கா அனுசரிக்கல. இவர் எருசலேமுக்கு மறுபடியும் வரும்போது எல்லா சீர்கேடுகளும் இருக்கு. அந்த அதிகாரத்திலே 3 தடவை இந்த வார்த்தையை சொல்வார், என்னை நினைத்தருளும் என்கிற வார்த்தையை. இங்க என்ன சொல்ற பாருங்க, இந்த காரியத்துல என்ன நினைத்தருள். ஏன்னா தனி ஒரு மனுஷனா எல்லாவற்றையும் சீர்திருத்த முடியாது, எல்லாவற்றையும் செய்ய முடியாது. அப்ப ஆண்டவருக்கு துணையை கேட்கிறாரு, என்ன நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு. தேவன் நினைத்தருளினாரா என்றால் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுது. தேவன் உங்களை நினைக்கக்கூடியவராக இருக்கிறாரா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவருக்கு தேவையான பலனை கொடுத்தார். நீங்க ஜெபம் பண்றீங்க, அது தேவ சமூகத்துல நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறதா என்று மாத்திரம் பாருங்க. ஏன் வீழ்ச்சி? உங்க ஜெபத்தை நீங்களே பாருங்க. எத்தனை பேர் முழங்கால் நிக்கிறீங்கன்னு கேட்டாலே ரொம்ப குறைவா இருக்கும். தாழ்த்தி ஜெபிக்கிறது எத்தனை பேர்னு எனக்கு தெரியாது. உங்களை வெறுமையாக்கி ஜெபிக்கிறது தெரியாது. இயேசு கிறிஸ்து அவரே பெருமூச்சு விட்டு ஜெபித்தார், போராடி ஜெபித்தார். 121வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பாருங்க, நம்முடைய தேவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அவர் நம்மை காக்கிறவர். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்க, அப்படி பெருசா வரலையே, சரி எப்படியாவது தப்பி கழிச்சு போயிடலாம் அப்படி நினைக்காதுங்க. ஏன் என் ஆண்டவர் கைவிட்டார் அதை மட்டும் யோசிங்க. ஏன் என் தேவன் என்னை காக்கல? கொஞ்சம் உணருங்க, கொஞ்சம் வேதனைப்படுங்க, கொஞ்சம் உங்களை அறிந்துக்கிடுங்க. அப்படின்னா மட்டும்தான் நீங்க இனி தப்பு பண்ண மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஜீவியம் சரியில்லை, தேவன் உங்களை எப்பொழுதோ கைவிட்டு விட்டார். அதான் முக்கியம். சவுலுக்கு வாழ்க்கையை பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, தேவன் அந்த மனுஷனுக்கு புது இருதயம் கொடுத்தார், புது ஆவியை கொடுத்தார் என்று. தேவனுடைய ஆவி அந்த மனுஷனுக்குள்ள இறங்கினார் என்று இருக்கு. அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று இருக்கு. எல்லாம் சரிதான். அந்த மனுஷன் 40 வருஷம் கடைசி வரைக்கும் ராஜாவாக தான் இருக்கிறார். ஆனா தேவனுடைய ஆவி அந்த மனுஷன் எப்பொழுதோ போய்விட்டார். சிம்சனுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷன் நியாயாதிபதியா தான் இருந்தான். 1000 பேரை கொல்லலாம். ஆனா அந்த மனுஷனை விட்டு அவனுக்கு தெரியாமலே தேவனுடைய ஆவி எப்பொழுதோ போய்விட்டார். இந்த ஒரு காரியத்தை மட்டும் கொஞ்சம் பயத்தோட உள்வாங்குங்க. நீங்க நினைக்கலாம், நான் நல்ல அனுபவத்துல இருக்கிறேன், தேவன் உங்களை விட்டு தூரமா போயிடக்கூடாது. இனி வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர். தேவன் யாரு தெரியுமா? நம்மள அவருக்கு அர்ப்பணிச்சிட்டோம்னா உள்ளங்கையிலே உன்னை வரைஞ்சிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உள்ளங்கைக்குள்ள வரைஞ்சிருக்கிறாருன்னா அதை ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. 3 பெரிய வரை இருக்கு, அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன வரை இருக்கு. எப்படி அழிச்சாலும் அதை கிழிச்சு எடுத்துக்க. அப்ப அந்த அளவுக்கு நம்மள உள்ளங்கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. காக்கிற கர்த்தர் உன்னை காக்கிறவர். நம்ம வந்திருக்க எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனுக்கு என்று வந்திருக்கிறோம். அப்படி அவருக்காக வந்தோமே, அவருடைய கடமை என்ன? முற்றுமுடிய காக்க. அப்போ அவர் அவருடைய கடமையை செய்யாமல் இருப்பாரோ? இருக்க மாட்டார். அவர் உண்மை உள்ளவர், அவர் காப்பார், அவர் கடமை செய்யக்கூடியவர். அப்ப அவர் நம்மளை காக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய தடை என்ன? நம்முடைய பாவங்கள், நம்முடைய அந்தரங்க பாவங்கள், நம்முடைய மீறுதல்கள், மறைமுகமான பாவங்கள். வெளியரங்கமா ஒரு வாழ்க்கை, உள்ள சிந்தனையில கசப்பான எண்ணங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை இனி ஒரு விதமா இருக்கும்.